வணக்கம். நான் பாமுகிலன், 4ஆம் வகுப்பு மாணவன். இங்கே வருகை புரிந்துள்ள நடுவர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்த தலைப்பு நீரின்றி அமையா உலகு ஆகும். நீரின்றி அமையா உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுங்கு என்ற வள்ளுவரின் வாக்கினிலே நீர் இல்லை என்றால் எவ்வுயிரும் இவ்வுலகில் வாழ முடியாது. அது மட்டுமா, அந்நீர் தரும் மழை இல்லை எனில் மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை என்று ஆகிவிடும். நம் உலகம் 70% நீரால் சூழப்பட்டது. இப்பெருமங்க நீரே மீதமுள்ள நிலத்தில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரமாக விளங்குகின்றது. அதனால்தான் ஐம்பெரும் பூதங்களில் நீரும் வழங்கும். தண்ணீரே அருமருந்து, அதை தவறாமல் தினம் நீ அருந்து, உடம்புக்குள் நீ புகுந்து நம் உயிரோட்டம் சேர்க்க வழிவகுத்து என்ற வரிகளின் மூலம் மருத்துவத்தில் நீரின் மகத்துவம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. தரணியில் உயிர் வாழ வளர மாறி மழையாய் தோன்றி உலா வந்து ஏரிகளாகவும் குளங்களாகவும் சேமிப்பு கிணங்கினிலே காத்திருந்து வறட்சி காலத்திலே நம் உலகை வாழாமல் காக்கும் மண் நீரை நம் முன்னோர்கள் தெய்வமாய் வணங்கிய உண்மை புலப்படுகின்றது. தரணியின் உயிர் முத்துக்களை காக்கும் சிப்பியை போல நம் எதிர்கால வித்துக்களை காக்க நீரின்றி அமையா உலகை காப்போம் என உறுதி பூண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி முகிலன். நடுவர்கள் உங்களுடைய கருத்துக்களை கூட அழைக்கிறேன். முகிலன், அழகா பேசுனீங்க. நீரின்றி அமையா உலகு. ஸ்ரீராம் பேசின கல்வி அழிய செல்வம். 2 பேரும் வேற வேற தலைப்பு எடுத்து தனித்தனியா இது குறிப்பெடுத்து பண்ணியிருக்கிறீங்க. நல்ல முயற்சி, ரொம்ப அருமையா பேசுனீங்க. சூப்பரா இருந்தது. உங்களோட வெளிப்பாடு எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது. குரல் பண்பேற்றமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். சூப்பர். முக்கியமா நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் சார். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்களே. எந்த ஸ்கூல்? சிஷா பம்பல். சிஷா பப்ளிக் ஸ்கூல். நல்லா பேசுனீங்க. உங்களோட அண்ணன் ஸ்ரீராம் வந்துட்டு கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி பேசினாரு. நீங்க வந்து தமிழோட முக்கியத்துவத்தை பத்தி பத்தி பேசுனீங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் உங்களோட கருத்துக்களை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 நிமிடத்தையும் முழுமையா பதிவு செய்திருந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓகே, அது இருந்தாலும் நல்லா பேசுறீங்க. வாழ்த்துக்கள். சரியா? முகிலன் வணக்கம். இப்படி டஃப் காம்படிஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்ரீராம்க்கு எப்படி நீயா நான் பாத்துக்கலாம்னு வந்தீங்களா 2 பேரும் காம்படிஷனுக்கு? இல்லையா? அப்படி இல்லையா? தண்ணீரே அருமருந்து, அதை தவறாமல் நீ அருந்து. நல்லா சொன்னீங்க தம்பி. நீங்க எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு லிட்டர். ஒரு 1 லிட்டர் குடிச்சீங்கன்னா எப்படி? தண்ணீரை பத்தி நீங்க இவ்வளவு சொல்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதன் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்? தண்ணி சேர்த்து வச்ச மட்டும் போதாது. மினிமமா 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கும். 1 லிட்டர் தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது முகிலன். அண்ணாவோட காம்படிஷன் வர்றோம்ல. நீங்க அழகா பேசுனீங்க. தெளிவா இருந்தது உங்க வாய்ஸ். நல்ல கருத்துக்கள் பதிவு செஞ்சு. தேங்க்யூ முகிலன். தேங்க்யூ. நன்றி முகிலன்.